பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி இந்த கடைசி காலத்திலும் ஆண்டவருக்காய் தொடர்ந்து வாழ்வதற்கு கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக என்று சொல்லி உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறதான வார்த்தை அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்தில் 7வது வசனம். வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான், உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரு வார்த்தை ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நீர் எங்க கூட பேசும் ஆண்டவரே. இந்த இடத்துல புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அநேக வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கொண்டு வரட்டும். கடைசி காலத்தில் உமக்காய் தொடர்ந்து ஓட எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம இப்போ படித்ததான வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவானவர் கல்வாரி சிலுவையில் மரித்து உயிரோடு எழும்பி 40 நாள் தன்னை ஜீவனுள்ளவராக காண்பித்தார் என்று சொல்லி அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அப்புறம் 40வது நாள் அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார், மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று சொல்லி 1வது அதிகாரத்தில் பார்க்க முடிகிறது. 2வது அதிகாரத்தில் அவர்களுக்குள்ள ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுகிறார். முன்மாறி அபிஷேகம் என்று சொல்லப்பட்டிருக்கிற யோவேலில் சொல்லப்பட்டதான அந்த கடைசி நாட்களில் உண்டாகிற அபிஷேகத்தில் ஒரு பகுதி, அதாவது முன்மாறி அபிஷேகம் அங்கே ஊற்றப்படுகிறது 2வது அதிகாரத்தில். பேதுருயா முதல் பிரசங்கமே கடைசி நாள் என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். எப்போ முதல் நூற்றாண்டிலேயே கடைசி காலங்களை குறித்து அவர் பேச ஆரம்பிக்கிறார். ஏனென்று சொன்னால் அந்த நாளில், அதாவது முதல் நூற்றாண்டிலேயே அந்த கடைசி கால அபிஷேகத்தின் முதல் பாகமான முதல் பாட்டான முன்மாறி அபிஷேகம் ஊற்றப்பட்டது உண்மை. ஆனால் இப்போ எந்த காலத்தில் நம்ம வந்திருக்கிறோம்? சிலர் சொல்லுவாங்க, பிரதர் அப்போ கடைசி காலம் இல்லை, இப்போ கடைசி காலம் அது அல்ல, அப்படிலாம் பேசுகிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்கிறது கடைசி நாட்கள் குமாரன் எப்போ பூமியில் வெளிப்பட்டாரோ அன்றிலிருந்து கடைசி காலம் என்று சொல்லி எபிரேயர் 1வது அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ அன்றைக்கே கடைசி காலம் ஆரம்பித்து அது முன்மாறி அபிஷேகத்தின் காலம். ஆனால் இப்போ வாழ்கிற காலம் 21வது நூற்றாண்டில் என்ன காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் பின்மாறி அபிஷேகத்தின் காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் பாருங்க, நமக்கு தெரியும், அதாவது 20வது நூற்றாண்டுல பிகினிங்ல இருந்து தான் இந்த இவ்வளோ அபிஷேகங்கள் உலகமெங்கும் என்ன செய்யப்பட்டு ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிற காலம் தான். இப்போ 125 வருடமாகத்தான் நீங்க சபை ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது 20வது நூற்றாண்டுல பிகினிங்ல இருந்து தான் இந்த ஒரு பெரிய ஒரு என்ன நடக்குது, கரிஸ்மாட்டிக் மூவ்மெண்ட்னு சொல்லி தேவனுடைய அபிஷேகம் அளவில்லாமல் ஊற்றப்படுகிறதான 125 வருடங்களாகத்தான் அதிகமாக ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. பல லட்ச சபைகள் இந்த குறுகின காலத்துல ஒரு 125 வருடத்துக்குள்ளதாக பல சபைகளை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். சபைகள் மாத்திரமல்ல, ஆத்துமாக்களையும் அநேக ஆத்துமாக்களை திரளாய் கர்த்தர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, ஆண்டவர் ஜனங்களை கர்த்தருக்கு நேராக, அவருடைய வருகைக்கு நேராக ஜனங்களை திருப்பி கொண்டிருக்கிற காலம்தான் இந்த கடைசி காலம். இந்த கடைசி காலத்துல என்ன நடக்க போகிறதா, ஒரு பெரிய அற்புத அடையாளங்களை கர்த்தர் என்ன செய்ய போகிறார், வெளியரங்கமான அற்புதங்களை கர்த்தர் என்ன செய்ய போகிறார், உங்களை கொண்டும் என்ன கொண்டும் கர்த்தர் செய்ய போகிறார். அதற்கு நீங்களும் நானும் வாஞ்சிக்க வேண்டும். அந்த வாஞ்சை நமக்குள்ள பெருக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பித்தான் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். அதைத்தான் நான் படித்தேன். பேதுருயாவுக்குள்ள அந்த அபிஷேகம், முன்மாறி அபிஷேகத்தை அவர் பெற்றுக்கொண்டார். ஒருபுறம் அவர் கடைசி காலத்தை அவர் நம்புகிறார், வருகை குறித்த ஒரு விசுவாசம் அவருக்குள்ள பெருகுகிறது. ஆனால் அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்து என்னென்ன அற்புதங்கள் செய்தார்களோ, என்னென்ன அதிசயங்களை செய்தார்களோ அது நாடும் செய்ய வேண்டும். எதற்காக? ஆத்துமாக்களை ரட்சிப்பில் நடத்த வேண்டும் என்கிற ஏக்கத்துல அதை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்பி அதை ஜனங்கள் மத்தியில அவர் செய்ய ஆரம்பித்ததுதான் இந்த அதிகாரம். நமக்கு பார்க்கும்போது நமக்கு தெரியும். 2வது வசனம் சொல்லுது, அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். இப்ப பாருங்க, பிறந்தது முதலே சப்பானியா இருக்கிறாரு இவர். ஆலயத்துக்கு போகும்போது ஜெப வேளையில பேதுரும் யோவானும் ஆலயத்துக்கு போகிறாங்க, தேவனை துதித்து தேவனை மகிமைப்படுத்த தான் போகிறாங்க. ஆனால் அவர்களுக்குள்ள ஒரு பெரிய அபிஷேகம் இருந்தது, இயேசுவின் நாமம் இருந்தது. இயேசு கிறிஸ்துவுடைய உயிர் தெழுந்த அந்த வல்லமையை சுமந்தவர்களாய் அந்த ஆலயத்துக்குள்ள ஜெபிப்பதற்காய் போகிறாங்க. அந்த ஆலயத்துக்கு வெளியில என்ன செய்திருந்தாங்க, ஒரு அநேகர் என்ன செய்தாங்க, நடக்க முடியாதவர்கள், இன்னும் பலவிதமான கஷ்டத்தின் மத்தியில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன செய்திருக்கிறாங்க, அந்த சபைக்கு வெளியே ஆலயத்துக்கு வெளியே இருக்கிறாங்க. அநேகர் ஆலயத்துக்குள்ள ஜெபிக்க போனது உண்மைதான், அநேகர் போனாங்க. ஆனால் அநேகர் போனாங்க, அவங்க பர்சனல் காரியங்களுக்காக ஜெபித்திருக்கலாம், தான் தேவைக்காய் ஜெபம் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த பேதுருயாவும் சரி, அந்த யோவானையாவும் எதற்காய் ஜெபிக்க போனாங்க? அவர்கள்
ஒரு பெரிய தெய்வ ராஜ்யத்தை இந்த பூமியில ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்கிற ஏக்கத்தோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முகமுகமாய் பார்த்து, மாம்சத்தில் இருக்கும் போதும் பார்த்தார்கள், ஆவியில் இருக்கும் போதும் பார்த்தார்கள். பெரிய தரிசனத்தை பெற்றவர்களாக ஆண்டவருக்காக ஏதாவது சாதிக்க வேண்டும் என்கிற ஏக்கத்தோடு அவர்கள் போனபடினால தான் அவருடைய பார்வை வித்தியாசமா இருந்தது, அவருடைய நடை வித்தியாசமா இருந்தது, அவருடைய பேச்சுக்கள் வித்தியாசமா இருந்தது. அவர்கள் அங்க போறாங்க, இயேசு நாமத்தினால அங்க உள்ள போறாங்க. என்ன நடந்து தெரியுமா? அப்போ சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்கிறவரிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். அப்போ அன்னைக்கு என்ன நடந்துருச்சு? பேதுருவும் யோவானும் 3வது வசனம் உள்ள போறாங்க. அவங்க போகும்போது பிச்சை கேட்கும்படிக்காய் உட்கார்ந்துருக்கிற அந்த மனுஷன் பேதுருவை யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார். அப்போ பிச்சை கேட்குறாங்க பேதுருவிடத்திலும் யோவானிடத்திலும். அவருக்கு தேவை, ஏதோ ஒரு தேவை எனக்கு சந்திக்கப்படாதா, எனக்கு ஒரு சின்ன காணிக்கை கிடைக்காதான்னு சொல்லி தான் கேட்டிருப்பாங்க. ஆனால் கேட்டது என்ன தெரியுமா? அதாவது அவர் கேட்டது ஏதோ ஒரு உதவி கேட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஊழியக்காரர் மூலமாக என்ன உதவி செய்தாரு? அவருடைய வாழ்க்கையே மாற்றினார். அவருடைய பலவீனங்கள் மாறினது, அவருடைய வியாதி மாறினது. ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் அங்க செய்தாரு. அது மாத்திரமல்ல, அவருக்கு ஒரு பெரிய ரட்சிப்பையும் கர்த்தர் கொடுத்தாருங்க. அதன் நிமித்தமாக அந்த தேசமே, அந்த எருசலேம் தேசமே கலகத்துக்குள்ள, ஒருபுறம் கலகம் வந்தாலும் இன்னொரு புறம் அநேக ஜனங்கள் இயேசுவை அறிந்து கொண்டார்கள். 4வது அதிகாரத்தில் 5000த்துக்கு அதிகமான ஜனங்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. அப்போ பேதுருவையாவுக்குள் அப்படிப்பட்ட ஒரு விசுவாச வரம் செயல்பட்டது. அதை தாண்டி அற்புதங்களை செய்கிற வரம் யாருக்குள்ள? பேதுருவையாவுக்குள்ளும் யோவானையாவுக்குள்ளும் வெளிப்பட்டபடினால தான் 7வது வசனம் வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான் என்று சொல்லப்பட்டது. அப்போ அந்த சப்பானியை பார்த்து வலது கையை பிடித்து பேதுருவையா என்ன செய்யறார்? பிடித்து தூக்கி என்ன சொல்றாரு? தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது என்று சொல்லப்பட்டிருக்கு. உடனே இங்கிலீஷ்ல இன்ஸ்டன்ட்லி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இன்னைக்கு இந்த இன்ஸ்டன்டான மிராக்கிள் நடக்கிறதா? சபைகளுக்குள் நடக்கிறதா? இன்னைக்கு தேசங்கள் நடக்கிறதா? இந்தியாவில் மிஷனரிகள் நிறைய பேர் ஊழியம் பண்றாங்க, நடக்கிறதா? ரொம்ப கம்மியா நடக்குது. 100ல் 2 ஊழியக்காரன் மூலமா தான் இப்படிப்பட்ட மிராக்கிள் நடக்குது. ஏன்? ஆண்டவருக்கு வல்லமை குறைந்து விட்டதா? இல்லை ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை குறித்து சர்வ வல்லமை உள்ளவர் எல்ஷடா என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஏன் ஆண்டவருடைய வல்லமை குறைந்து விட்டது? ஆண்டவருக்கு வல்லமை குறைஞ்சதா, இல்லை நமக்கு வல்லமை குறைந்ததா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு என்னோடு பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த கடைசி காலத்துல பொய்யான அற்புதங்களை பிசாசு கட்டவிழ்த்து விட்டுருக்கிறான். உலக பிரகாரமான மிராக்கிள்ஸ் மூலமாக ஜனங்களை வஞ்சிக்கும்படிக்காக என்ன செஞ்சிருக்காங்க? குறி சொல்கிறவங்க மூலமாக பொய்யான அற்புதங்களை செய்து பலவிதமான பாவத்தில் அவங்களை நிலைத்திருக்க பண்ணும்படிக்காய் பலவிதமான தீமையான மிராக்கிள்ஸு, கள்ள அற்புதங்கள் ஒருபுறம் பிசாசு மூலமாய் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி காலத்துல என்ன உண்டாகும்? கள்ள அற்புதங்கள் நடக்கும். ஆனால் இந்த நாளில் கள்ள அற்புதங்களை காட்டிலும் மேலான உண்மையான அற்புதங்கள் நடக்கும்போது தான் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? திரளாய் ஆண்டவரை அறிந்து இயேசுவிடத்துல வருவார்கள் என்பது தான் உண்மை. அதனால இந்த வசனத்தை நான் நேற்றைய தினத்துல ஆண்டவருடைய சமூகத்துல தியானித்து கொண்டிருக்கும் போது எனக்குள்ள ஒரு பெரிய ஏக்கம், ஆண்டவரை எங்க மூலமா இப்படிப்பட்ட மிராக்கிள் நடத்தணும் ஆண்டவரை. கடைசி காலங்கள் உண்மைத்தான், ஆனாலும் இந்த கடைசி காலங்களில் அநேக ஜனங்கள் உண்மை அறிந்து கொள்ள வேண்டுமானால், எங்கள் இந்திய தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதல் வர வேண்டுமானால், உலகம் எங்கும் எழுப்புதல் வர வேண்டுமானால், உண்மையான மிராக்கிள் இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் நடந்த அதே அற்புதங்கள், அப்போஸ்தலர் நாட்களில் நடந்த அதே அற்புதங்கள் இந்த காலத்துல எங்கள் மூலமாக நடக்க வேண்டும் ஆண்டவரே என்கிற ஏக்கத்தோடு தான் இதை நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். அதனால இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைங்களை, உங்க வாழ்க்கையில ஒருவேளை நன்மை இல்லாம, அற்புதம் இல்லாம, அதிசயங்கள் இல்லையே, என் வாழ்க்கை முடமாக்கப்பட்டது, என் வாழ்க்கை முடிந்து விட்டது என்கிற ஏக்கத்தோடு ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? நான் ஆண்டவர் சொல்கிறார், என்ன சொல்கிறார் தெரியுமா? உடனடியாக இதை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், இன்றைக்கே உங்க வாழ்க்கையில இருக்கிறதான எந்தெந்த இடத்துல பலன் இல்லாம இருக்கிறீங்களோ, கால்கள்ல பலன் இல்லையோ, கரடுகளோடு வாழ்க்கை கரடு முரடா இருக்கிறதா, ஐயோ என் வாழ்க்கையை என்னால நினைத்து பார்க்க முடியல, ஏன் என் வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி நீங்க இதை கேட்கிறாம். ஆண்டவர் சொல்றாரு, எல்லா கரடு முரடுகளையும், எல்லா முடமாக்கப்பட்ட வாழ்க்கையும் கர்த்தர் மாற்றி இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்து
பெரிய பலனை தரப்போறாரு. உடனடியாய் நடக்கும். இந்த வேதத்தை, இந்த வசனத்தை நீங்க நம்புங்க, விசுவாசிங்க. இன்றைக்கே கர்த்தர் அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அது மாத்திரமல்ல, உங்க வாழ்க்கை மட்டும் இல்ல, உங்க மூலமாக, நம் மூலமாக கடைசி காலத்துல அற்புதங்களை செய்கிற வரத்தின் மூலமாக, அற்புதங்களை செய்கிற வரம் என்று சொல்லப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துல படித்து பார்த்தால் 9 வரங்கள் அற்புதம் செய்கிற வரம் கடைசி காலத்துல மிக மிக முக்கியம். ஜனங்களை கிறிஸ்துவை நடத்த வேண்டுமானால் தோமாவுக்கு எவ்வளவோ மகிமையான காரியங்கள் தோமா மூலமா ஆண்டவர் செய்தாரு. தோமா மூலமாய் பல லட்சம் ஜனங்கள் இயேசுவை அறிந்து கொண்டார்கள். தோமாவை குறித்ததான புத்தகத்துல நீங்கள் பார்க்கலாம். அவருடைய புத்தகத்தை நான் படிச்சிருக்கிறேன். அவர் எழுதின புத்தகம். அவருடைய வாழ்க்கையில் அவர் செய்ததான அற்புதங்களை குறித்து 19 பேரை உயிரோடு எழுப்பி இருக்கிறார் தோமா. கன்னியாகுமரி மாவட்டத்துல திருவிதாங்கூர் என்கிறதான அந்த அவங்களுடைய கண்ட்ரோல இருக்கிறதான அந்த ஆர்த்தோடாக்ஸ் சபையில அவர்களை குறித்ததான புத்தகத்தை வைத்திருக்கிறாங்க. 19 பேரை உயிரோடு எழுப்பி இருக்கிறார் தோமா அவர்கள் மூலமாக. ஏன் அன்றைக்கு லட்சக்கணக்கான ஜனங்கள் அன்றைக்கு இயேசுவை அறிந்து கொண்டார்கள் முதல் நூற்றாண்டுல? ஏனென்று சொன்னால் ஆண்டவருடைய வல்லமை அவ்வளவு வல்லமையாய் ஊழியக்காரர்கள் மூலமாய் கர்த்தர் செய்தார். இன்றைக்கும் அவர் செய்ய ஆர்வத்தோடு தான் இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அன்னைக்கு இன்னைக்கு இருக்கிறதை கம்பேர் பண்ணும்போது அன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரர்களுக்குள்ள என்ன இல்லை, அந்த வசனம் சொல்லுது. அவர் சொல்லுவாரு, என்ன சொல்றாரு தெரியுமா? 6வது வசனம் சொல்றாரு, அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நடு என்று சொல்லி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அன்னைக்கு பேதுரு சொல்றாரு, என்கிட்ட என்ன இல்லை, வெள்ளியும் பொண்ணும் எனக்குள்ள இல்லப்பா, ஆனா ஒன்னே ஒண்ணு இருக்குது, எனக்குள்ள இயேசுடைய நாமம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இயேசுடைய நாமத்தை அவர் மகிமையாய் பிடித்திருந்தபடினால தான் அன்றைக்கு மிராக்கிள்ஸ் பயங்கரமா நடந்தது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற அநேக திரளான ஊழியக்காரர்களும் எதை தேடிக்கொண்டிருக்கிறாங்க? வெள்ளியையும் பொன்னையும் பணத்தையும் தான் மிகைப்படுத்தி அதற்கு பின்னாடி நிறைய பேர் ஓடிக்கொண்டிருக்கிறதுனால தான் மிராக்கிள் என்ன நடக்கல, அற்புதங்கள் நடக்கலைங்க. 2 அற்புதம் உங்க மூலமா நடந்தது உங்களை பிடிக்க முடியாது, நம்ம பிடிக்க முடியாது, பெருமை வந்து விடுகிறது. நான் தான் எல்லாமே, கடவுளை போல தன்னை நினைத்து கொண்டு இன்னைக்கு மாறிக்கொண்டிருக்கிறாங்க அநேக ஊழியக்காரங்க. ஆனால் அவற்றுக்குள்ளும் சில ஊழியக்காரங்க உண்மை உள்ளவர்களாக இருக்கிறாங்க. அதனாலதான் அந்த உண்மை உள்ள ஊழியக்காரர்கள் மூலமா ஆண்டவர் அற்புதம் செய்கிறாரு. இன்னைக்கு நீங்க ஏங்குங்க, ஆண்டவரே என்னுடைய ஊழியத்துல, கர்த்தர் எனக்கு கொடுத்த ஊழியத்துல பொண்ணை சம்பாதிப்பதற்கும் பணத்தை சம்பாதிப்பதற்கும் வெள்ளியை சம்பாதிப்பதற்கும் பெரிய பங்களாக்களை சம்பாதிப்பதற்கு அல்ல, அதெல்லாம் ஆண்டவர் தருவார், தேவையானால் தருவார். ஆனால் நம்முடைய பிரதான நோக்கம் என்னவா இருக்கணும்? ஆத்துமாவை சம்பாதிக்கணும். திரளான ஆத்துமாக்களை கிறிஸ்துவண்டையில கொண்டு வர வேண்டும் என்கிற ஏக்கம் நமக்குள்ள பெருகும் போது கர்த்தர் உங்கள் மூலமா, ஏன் மூலமாக பெரிய பெரிய மிராக்கிள் இந்த கடைசி காலத்துல செய்து ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காய் திரளான ஆத்துமாக்களை பரலோகத்துல சேர்க்கபடிக்காய் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறாருங்கிறதுல சந்தேகம் இல்லை. அதனால ஏக்கத்தோடு நம்ம ஆண்டவருக்காய் வாழ்வோம். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய மிராக்கிளை பண்ணி கடைசி காலத்துல ஒரு எழுப்புதலுக்காய் நம்மை பயன்படுத்துவார். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நீர் பேசின எல்லா வார்த்தைகளுக்காய் நன்றி. இந்த வார்த்தைகள் 30, 60, 100 மடங்கு பலனுள்ளதாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.